வணக்கம் நண்பர்களே, இந்த வார ராசி பலன்களை பார்க்கலாம். இந்த வாரம் 26ஆம் தேதி ஜூலை மாதம் தொடங்கி ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி வரை இந்த 7 நாட்களுக்குடைய ராசி பலன்களை பார்க்கலாம். 26 வெள்ளிக்கிழமை தொடங்கக்கூடிய நிலையிலும் 1ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் வியாழக்கிழமை வரையிலும் இருக்கக்கூடிய இந்த ஒரு வாரத்திற்குடைய கோச்சார நிலைகளை பற்றியும் நட்சத்திர மாற்றங்களை அடையக்கூடிய கிரகங்களையும் பற்றி 12 ராசிகளுக்கும் இருக்கக்கூடிய பலன்களை பார்க்கலாம். இந்த வாரத்திற்குடைய முக்கியமான ராசி பலன்கள் எப்பொழுதும் போல போன வாரம் சொன்ன அதே கிரக நிலையாகவே இருக்கிறது. ரிஷப ராசியில் செவ்வாய் கிரகமும் குரு கிரகமும் இணைந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த செவ்வாய் கிரகம் இதுநாள் வரை கார்த்திகை நட்சத்திரம் கிருத்திகையில் இருந்து கொண்டிருந்த நிலை மாறி 28ஆம் தேதி செவ்வாய் கிருத்திகையில் இருந்து ரோஹிணிக்கு சஞ்சார பலனை மாற்றக்கூடிய நிலை இருக்கிறது. நட்சத்திர மாற்றத்தை செவ்வாய் அடைய இருக்கிறார். குரு கிரகம் செவ்வாய் கிரகம் இரண்டுமே ரிஷபத்தில் சந்திரனுடைய ஆதிக்கத்தில் செல்லக்கூடிய நிலை இருக்கிறது. இது ஒரு முக்கியமான நிலை இந்த வாரத்திற்கு. கடக ராசியில் சூரியன் கிரகமும் சுக்கிரன் கிரகமும் இணைந்திருக்கிறார்கள். இந்த பலன்கள் முடியக்கூடிய இந்த ஒரு வாரத்திற்குரிய பலன்களில் 1ஆம் தேதி ஆகஸ்ட் வரை சொல்லக்கூடிய பலன்களில் ஆகஸ்ட் 1ஆம் தேதி விடியற் காலை நேரத்தில் சுக்கிரன் கிரகம் கடகத்திலிருந்து சிம்மத்திற்கு மாறுகிறார். இந்த பலன்களுடைய விவரமான நிலை அடுத்த வாரத்திற்குரிய பலன்களில் ஒரு முக்கியத்துவமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். புதன் கிரகம் இந்த வாரம் முழுவதும் சிம்ம ராசியிலே இருக்க போகிறார். கேது கிரகம் கன்னி ராசியில் இருக்கிறார். சனி கிரகம் வக்ர நிலையில் கும்பத்திலும் மகரத்திலும் ஈக்குவலாக இருக்கக்கூடிய நிலை. மீன ராசியில் ராகு கிரகம் இருக்கிறார். இந்த ஒரு வாரத்திற்குரிய பலன்களை நம்ம விளக்கமாக பார்க்கலாம். இந்த பதிவில் ஒரு 3 ராசிகளுக்கு பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நேரம் அதிகமாகும் பொழுது இந்த வீடியோவை என்னால் அப்லோட் பண்ணுவதற்கு எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருப்பதனால் நான் பிரித்து சொல்லக்கூடிய நிலையாக இருக்கிறது. இப்பொழுது மேஷத்திற்கு பார்க்கலாம். இவங்களுக்கு ஒரு நல்ல நிலை அப்படின்னே சொல்லலாம். ராசிநாதன் செவ்வாய் ஃபார்வர்டாக செகண்ட் ஹவுஸ்ல இருக்கார். அவர் சூரியனுடைய சாரம் இவங்களுக்கு பஞ்சமாதிபதி 5 குடையவர். ஒரு நல்ல நிலையில் இருந்தார். அடுத்தது செவ்வாயுடைய சஞ்சார மாற்றம் சூரியனிலிருந்து சந்திரனுக்கு மாறக்கூடிய நிலை. இது இவங்களுக்கு என்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்னா, வீடு வாகனம் பற்றிய ஒரு விஷயங்கள் ரொம்ப தீவிரம் அடையக்கூடிய நிலை. கண்டிப்பாக வீடு மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு ஆர்வம் இருக்கும். வீடு தேடிக்கொண்டிருந்தால் வாங்கி கொள்ளக்கூடிய ஒரு சுப விரயமாக இது இருக்கும். ரொம்ப ஒரு ஃபுல் பிளெஷ்டாக இவங்க இந்த வீடு வாகனங்கள் பற்றிய ஒரு எண்ணங்களில் அதிகமான ஆளுமையில் இருக்கக்கூடிய நிலை அப்படின்னு சொல்லலாம். சிலருக்கு பழைய வீடை வித்துட்டு புது வீடு புது வாகனங்கள் வாங்கக்கூடிய நிலை அப்படின்னு கூட சொல்லலாம். குரு கிரகமும் விரையாதிபதியும் தனஸ்தானத்தில் இருக்கிறார். இவங்களுக்கு 12 குடைய குரு சந்திரன் சாரத்தில் இருக்கிறார். இந்த வீடு வாகனங்கள் தொடர்பான விஷயங்களுக்கு சாதகமான லாபஸ்தானமாக இந்த ராசிநாதனும் விரையாதிபதியும் இருப்பது ரொம்ப நல்ல நிலை அப்படின்னே சொல்லலாம். ஆனால் பூர்வீக நிலையில் பூர்வீக சம்பந்தமான சில விஷயங்களை டீல் பண்ணும் பொழுது இந்த ஒரு கிரக நிலை இந்த வாரத்திற்கு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய சகோதர வகையில் பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணும் பொழுது சற்று நிதானத்தை கடைபிடிப்பது நன்மை அளிக்கும். குழந்தைகளுக்கு வெளியூர் வெளிநாடு தொடர்பான பிரயாணங்கள் விரயங்கள், முக்கியமாக முதல் குழந்தைக்கு ஏற்படக்கூடிய நிலை, 2வது குழந்தைக்கும் தொழில் ரீதியிலான வளர்ச்சிகள், இந்த மாதிரி நல்ல பலன்களாக இருக்கிறது. அலைச்சல்கள் இருந்தாலும் குழந்தைகளுக்கு நல்ல ஒரு மேன்மையான பலன்கள், முன்னேற்றமான நல்ல பலன்கள்னு சொல்லலாம். ஆனால் அவர்களுடைய ஆரோக்கியத்திலும் சற்று அக்கறை தேவை. ஜாதகர்கள் மேஷராசியில் இருக்கக்கூடியவங்க தன்னுடைய ஆரோக்கியத்திலும் அதிக அக்கறை தேவை. இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய 4ஆம் வீடு பலம் பெறும் பொழுது 5ஆம் வீடு சற்று பலவீனமாகிறது அப்படின்னு சொல்லலாம். அந்த 5ஆம் வீட்டை சனியுடைய ஒரு ஆளுமை இன்னும் ஒரு டிஸ்டர்பன்ஸை கொடுக்கக்கூடிய நிலை அப்படிங்கறதும் நம்ம இங்கு மறக்க கூடாது. வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது ரொம்ப நிதானம் பொறுமை, முக்கியமாக இரவு நேரங்களில் பிரயாணத்தை தவிர்ப்பது நன்மை அளிக்கும். அதைவிட அதிகமான பலன் இந்த வாரம் மேஷராசிக்கு தந்தையார் ஸ்தானத்திற்குடைய கிரகம் தன் வீட்டிற்கு 6ல் மறைந்திருப்பது, அந்த வீட்டிற்கு அஷ்டமாதிபதி சாரத்தில் இருப்பது, இதெல்லாமே வயதில் மூத்தவங்களாக உங்க தந்தை இருந்தால் சரியாக அவர்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்க கவனம் வைக்க வேண்டிய நிலை. இளம் வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகள் மேஷராசியில் இருந்தால் அவங்களுடைய தந்தைக்கு திடீரென்று ஒரு பெரிய பணி வளர்ச்சி உத்தியோக மாற்றம் எல்லாம் இது ஏற்படும். வயதிற்கு ஏற்றாற் போல ஒரே கிரக நிலை எப்படி மாற்றங்களை கொடுக்கிறது அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளும் பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த 28ஆம் தேதி வரை செவ்வாயும் சூரியனும் அந்த நட்சத்திர சாரத்தில் இணைந்து இருக்கும் பொழுது சற்று ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை. ரொம்ப ஸ்பைசியான உணவை தவிர்ப்பது, பேச்சில் தேவையில்லாத வாக்குவாதங்களை
தேவையில்லாத குழப்பங்களை உண்டு பண்ணக்கூடிய பேச்சை நீங்க தெரிந்தே பேசாமல் இருப்பது, ஓரளவிற்கு நீங்க வாக்குஸ்தானத்தில் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற நினைவோடு இருப்பது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். 5ல் இருக்கக்கூடிய புதன் அற்புதமான தைரியஸ்தானத்தோட ஒரு எக்ஸ்ட்ரீம் பலன்களை கொடுக்க இருக்கிறது. 3rd ஹவுஸ் கூடிய கிரகம் தன் வீட்டிலிருந்து 3rd ஹவுஸ்ல இருப்பது, அதுவே பூர்வ புண்ணியத்துக்குடைய வீடாக இருப்பதனால் அற்புதமான பொருளாதார வசதிகள், தைரியம் ரொம்ப அதிகரிக்கும். ஆனால் அதே நிலை பூர்வீகத்தில் சில குளறுபடிகள், பிரச்சனைகள், சண்டைகள், இந்த மாதிரி கண்டிப்பான ஒரு குழப்ப நிலையை கொடுக்கும். சோ இதுதான் மேஷ ராசிக்கு அடுத்த வாரம் இருக்கக்கூடிய பலன்கள். அடுத்தது ரிஷப ராசிக்கு பார்க்கலாம். ரிஷப ராசிக்கு இந்த வாரத்துக்குரிய பலன்கள், இவங்க ராசியிலேயே இருக்கக்கூடிய செவ்வாய் கிரகம், குரு கிரகம், இதில் இனிஷியலாக 2 நாட்கள் 26, 27 2 நாட்கள் செவ்வாய் சூரியனுடைய சாரத்தில் செல்வது கண்டிப்பாக விரையாதிபதி ஒரு அதிகமான பலன்களை கொடுக்கக்கூடிய நிலை. தாயாருடைய ஆரோக்கியம், உங்களுடைய ஆரோக்கியம் மிக மிக அதிக கவனத்தோடு இருப்பது நன்மை. உங்களுடைய ரத்த ஓட்டம் தொடர்பான விஷயங்களில் ஏதாவது உங்களோட கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கோ அதற்கேற்றார் போல ரொம்ப சரியாக அதை நீங்க பார்த்து கொள்ள வேண்டும். உங்களுடைய தாய் தந்தையர்கள் 2 பேருடைய ஆரோக்கியத்தையும் சரியாக பார்த்து கொள்ள வேண்டும். சிலருக்கு தாய் தந்தையர்களுடைய ரிலேஷன்ஷிப்ல சிக்கல்கள் வரலாம். ஒரு பேரண்ட்ஸாக இருக்கக்கூடியவங்க, ரிஷபராசியுடைய பேரண்ட்ஸ், உங்களுடைய சகோதரர்களோடு அதிக ஒரு ஒற்றுமையையும் உங்களோட ஏதாவது ஒரு சில சிக்கல்களையும் கொடுக்கக்கூடிய நிலையாக கூட இது இருக்கலாம். ஏனென்றால் ரிஷபத்திற்கு ஜென்மகுரு காரக வகையில், குழந்தைகள் வகையில் தொல்லை, இல்லைன்னா வாழ்க்கை துணையுடைய குடும்ப ரீதியிலாக அவங்களோட ரிலேஷன்ஷிப், அவங்களுடைய உறவினர்கள் வகையில் ஜென்மகுருவுடைய ஒரு பலன்கள். இன்னொன்று இவர்களுடைய எல்டர் சிப்ளிங்காக இருக்கக்கூடிய மூத்த சகோதர வகையில் தொல்லைகளை ரிஷப ராசிக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். முக்கியமாக இந்த 3 விதத்தில் ஏதாவது உங்களுக்கு அப்ளை ஆகிறதான் நீங்க பொருத்தி பார்க்கலாம். மற்றபடி உங்களுக்கு இந்த 4ஆம் வீட்டினுடைய ஒரு செலவினங்கள், வீடு வாகனங்களுக்கு பழுது செய்யக்கூடிய நிலை சிலருக்கு ஏற்படலாம். ஆனால் குழந்தைகளுக்கு லாபம், குழந்தைகளுக்கு வளர்ச்சி, இடமாற்றம், பணியில் ஏற்றம், ரொம்ப நல்ல பலன்கள் அவங்களுக்கு நடக்க இருக்கிறது. உங்களுடைய தனஸ்தானத்திற்குரிய கிரகம் புதன் கிரகம் 5 குடையவராகவும் இருக்கக்கூடிய இந்த 2 5 குடைய புதன் 4ஆம் வீட்டில் இருப்பது இது ஒரு நல்ல நிலை. ஆனா மாணவர்களாக இருக்கக்கூடியவர்கள், மேல் படிப்பில் ஆல்ரெடி இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் குறைபாடு ஏற்படலாம். 5 குடைய கிரகம் தன் வீட்டிற்கு பின்னால் மறைந்திருப்பது, இது சனியோடு சற்று தொடர்பாக இருப்பது, சில தடைகளை தாண்டி நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த காலகட்டத்தை சமாளிக்கக்கூடிய நிலையாக இருக்கும். ஆனாலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் பெரிதாக உதவாது. முக்கியமாக மிட் லைஃப்ல இருக்கக்கூடிய ரிஷபராசி நண்பர்கள், உங்களோட வாழ்க்கை துணை அவங்க கரியர்ல இருக்கிறவங்களா இருந்தாங்கன்னா, ஆண்களாக இருந்தால் பெண்கள் உங்களுடைய மனைவி, பெண்களாக இருந்தால் உங்களுடைய கணவர், அவங்களுடைய பிசினஸ் சம்பந்தமான சில சிக்கல்கள், உத்தியோகத்தில் சில குளறுபடிகள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. மறைமுக எதிரிகள் அவங்களுக்கு இருக்கலாம். நிறைய ஸ்ட்ரெஸ், அதனால உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு, ரிஷபத்தினுடைய வாழ்க்கை துணைக்கு ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்து கொண்டே இருக்கும் குடும்ப வாழ்வில். அதனால நிறைய ஒற்றுமை குறைபாடு இருக்க வாய்ப்பு இருக்கிறது. சோ ஓரளவிற்கு நீங்க திருமண வாழ்விலும் அனுசரித்து செல்வது நன்மை அளிக்கும். இதுதான் அடுத்த வாரத்திற்குடைய முக்கியமான பலன்கள். ரிஷப ராசிக்கு ஆரோக்கியத்தில் ரொம்ப அதிக கவனத்தோடு நீங்க இருப்பது நன்மை அளிக்கும் அப்படின்னு எனக்கு தோன்றுகிறது. எல்லாமே உங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய கிரகநிலை போல இருப்பதனால் நீங்க நிறைய ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கொண்டால் ஆரோக்கியம் கெட்டுவிடும். அதனால நீங்க கொஞ்சம் நிதானித்து எல்லா விஷயங்களையும் நீங்க மனதில் எடுத்துக்கொள்வது, எல்லாவற்றுக்கும் அதிக மன அழுத்தம் கொள்ளாமல் இருப்பது நன்மை அளிக்கும்னு கூட சொல்லலாம். அடுத்தது மிதுன ராசிக்கு பார்க்கலாம். இந்த வாரம் முக்கியமாக மிதுன ராசிக்கு ராசிநாதன் 3rd ஹவுஸ்ல இருப்பது ஒரு நல்ல பலன்கள். நீண்ட நாள் விஷயங்கள் எல்லாமே இவங்களுக்கு ஜெயிக்கக்கூடிய, முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய நல்ல நிலை. குடும்பஸ்தானத்தில் அற்புதமான பூர்வ புண்ணியாதிபதி சுக்கிரன் வாழ்க்கை துணையுடைய வகையிலிருந்து ஒரு பெரிய சப்போர்ட், அவங்களோட பினான்சியல் சப்போர்ட், இல்லைன்னா அவங்களோட மாரல் சப்போர்ட், பிசிக்கலா அவங்க நிறைய உங்களுக்கு உதவக்கூடிய நல்ல நிலை. உங்களுடைய நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்க்கு அவங்க ஷோல்டர் பண்ணக்கூடிய ஒரு நிலை. நல்ல ஒரு பொருளாதார மேன்மை, குடும்பத்தில் ஒரு சுமூகமான நிலை போன்ற இருக்கிறதுன்னு சொல்லலாம். ஆனாலும் சனியுடைய நிலை, குடும்பத்தில் திடீரென ஏதாவது ஒரு ட்ரெமர்ஸ் ஏற்படும். நீங்க ஓரளவிற்கு விட்டு கொடுக்க வேண்டிய மனநிலையிலேயே இருப்பது உங்களுக்கு லாங் ரன்ல ஒரு நல்ல உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நவம்பர் வரை சனி கிரகம் உங்களுக்கு குடும்பஸ்தானத்தை கொஞ்சம் டார்கெட் பண்ணுவதனால் சில நாட்களில் உங்களுக்கு குடும்ப வாழ்வில் ஏதாவது ஒரு குழப்பம், மனஸ்தாபம் கணவன் மனைவியிடையே ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ராசிநாதன் நல்ல இடத்தில் இருப்பது, 3rd ஹவுஸ்ல இருப்பது
எப்படியாவது உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஒரு நிலையாக தேவைக்கு தகுந்த வருமானம் வரும். அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் முக்கியமான கிரகங்களாக இந்த வாரம் உங்களுக்கு விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய மேசிவான கிரகம் குரு கிரகம் அண்ட் செவ்வாய் கிரகம். உங்களுக்கு 6ஆம் வீட்டு பலத்தை காட்டுவதனால் பணியில் இருக்கக்கூடியவங்களுக்கு, ஜாப்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல வேலைக்கு செல்லக்கூடியவர்களுக்கு இது நல்ல நிலை. திடீர்னு வெளிநாட்டு அசைன்மெண்ட்ஸ், உங்களுக்கு லாங் டிராவல்ஸ் எல்லாம் ஏற்படக்கூடிய நல்ல நிலை திடீரென்று கிடைக்கும். ஆனால் அதே 6 வலுப்பெறும் பொழுது இந்த ஆக்சிஸ்ல இருக்கக்கூடியவர்களுக்கு திருமண வாழ்வில் கண்டிப்பாக குழப்பங்கள் ஏற்படும். 7க்குடைய குரு 6ல் மறைந்திருப்பது, 7க்குடைய குரு 7ஆம் வீட்டிற்கு 6ல் மறைந்து உங்களுடைய ராசிக்கு 12ல் மறைந்திருப்பது, அதுவும் குடும்பஸ்தானாதிபதி சந்திரனுடைய சாரத்தில் ரோகிணியில் மறைந்திருப்பது கண்டிப்பாக அதிக கவனம் குடும்ப வாழ்க்கையில் இருக்க வேண்டும். சிலருக்கு ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருவரும் பிரிந்து இருக்கக்கூடிய நிலை போல, மிதுனத்தில் இருக்கிறவங்களுக்கு கணவன் மனைவியா இருக்கிறவங்க ஏதாவது ஒரு விஷயத்திற்காக யாருக்காவது ஒரு வெளியூர் பிரயாணம் ஏற்படலாம். இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நல்ல விதமாக உடனே இதை நீங்க எடுத்துக்கோங்க. பெரிய பிரச்சனைகளை தவிர்க்க உதவும். பெரிய சண்டைகளை நீங்க தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். மேலும் செவ்வாய் கிரகமும் உங்களுக்கு விரயஸ்தானத்தில் இருப்பது வாழ்க்கை துணைக்கும் சில புத்தி தடுமாற்றம், பேசும் பொழுது நிதானம் இல்லாமல் குடும்ப வாழ்க்கையை நீங்க குலைத்துக் கொள்ளக்கூடிய தேவையில்லாத ஆர்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற வகையிலேயே இது ஒரு ஹைலைட் பண்ணக்கூடிய பலனை போன்று இருக்கிறது. சோ கணவன் மனைவியிடையே கொஞ்சம் அனுசரித்து போகணும் அப்படிங்கிறது 3வது முறையாக இந்த கிரகங்கள் நமக்கு திரும்ப திரும்ப பலவிதமான பாயிண்ட்ஸ் ஒரே விஷயத்தை இண்டிகேட் பண்ணுவது ரொம்ப முக்கியமான நிலை. ஆனால் இது உங்களுக்கு ஒரு லாங் டிராவல்ஸை கொடுக்கும். முக்கியமான சில முதலீடுகளை செய்து கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்புகளை கொடுக்கும். நீண்ட நாள் விரும்பிய ஒரு இடமாற்றத்தை நீங்க அடையலாம். வீடு வாகனம் மாற்றிக்கொள்ளலாம். வீடு மாறவே இல்லை, ரொம்ப வருஷமா ஒரு வீட்டுல இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு வாரத்தில் உங்களுக்கு நினைத்தது போன்ற வீடு அமையலாம். நல்ல ஒரு நிலையாக இது இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். முதலீடு செய்து கொள்ளக்கூடிய நண்பர்களுக்கு தொழில் ரீதியிலான முதலீடுகள் நினைத்த அளவிற்கு டக்குன்னு உங்களுக்கு செய்து கொள்ளக்கூடிய ஒரு பாசிட்டிவான நிலையாக நல்ல ஆக்டிவேஷனை இந்த செவ்வாய் குரு இணைவு சந்திரன் சாரத்தில் இருப்பது நல்ல பலனை கொடுக்கும். அந்த விரயம் செய்து கொள்ளக்கூடிய வருமானத்தை உங்களுக்கு கையில் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். இதுதான் இந்த வாரம் 26ஆம் தேதி ஜூலை தொடங்கி 1 ஆகஸ்ட் வரை முதல் 3 ராசிகளுக்கு நம்ம பார்த்து விட்டோம். அடுத்தடுத்த பதிவுகளில் மற்ற ராசிகளுக்கு பார்க்கலாம்.